இங்க இருக்கக்கூடிய பறவைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே வந்து மேல இருந்து அப்படியே தண்ணிக்குள்ள குதிக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடமே வந்து அழிய போகுது. சோ, அதனால இந்த ஹைலேண்ட் அழியறதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய எல்லா முட்டைகளையும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அம்மா வந்து பாத்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டப்படுது. பட் அதோடைய அப்பா பறவை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, இதெல்லாம் கவனிக்காம அது பாட்டு ஓடிட்டே இருக்கு. சோ, ஒரே ஒரு முட்டைய மட்டும் நீ காப்பாத்து, மிச்சதெல்லாம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, அம்மா பறவைக்கு இது மனசே கேட்கல. ஒரு முட்டை கீழ விழுந்தா கூட அது விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா, தொரத்தி போயிட்டே இருக்கு. கடைசியில அது வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ஒரு மரத்துல போய் விழுந்துருது. சோ, அது போய் சேஃபா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு எல்லா முட்டைகளையும் வந்து பாத்தீங்கன்னா, மேல வந்து அப்படியே ஒண்ணு ஒண்ணா அடக்க ட்ரை பண்றாங்க. லாஸ்ட்டா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா, மரத்துல சேஃபா வந்து அடக்கிட்டோம்னு நினைக்கிற சமயத்துல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நிலநடுக்கம் வரும்போது அப்படியே அங்க முட்டைகளா கீழ விழுற மாரி இருக்கு. சோ, அங்க இருந்து பாத்தீங்கன்னா, அப்பா பறவை அப்படியே வந்து எஸ்கேப் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம இத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடலாம்னு நினைக்கிற சமயத்துல மேல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, ஒரு நெருப்பு வந்து இப்ப அந்த அப்பா பறவை தூரம் போய் விழுந்துருது. இந்த அம்மாவுக்கு ரொம்பவே சோகமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த சமயத்துல கரெக்ட்டா பாத்தீங்கன்னா, அந்த முட்டையில இருந்து 2 கால்கள் வந்து வெளிய வருது. அது மட்டும் இல்லாம எல்லா முட்டையும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பொரிக்க ஆரம்பிச்சது. இப்ப அப்படியே அம்மா கொண்டு போயிட்டு அந்த கடல்ல தள்ளி எல்லாருமே எஸ்கேப் ஆயிடுறாங்க.